தூரமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பாடல்கள் நமக்குள் பல கேள்விகளை, பல பதில்களை, பல புதிர்களை, பல விடைகளை எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? பொதுவாக கேள்விகளால் ஆனது தானே நம்முடைய வாழ்க்கை. குழந்தைகள் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும்? அவங்க கேட்பாங்க, வானம் எப்படிம்மா மேலேருந்து கீழே விழாமல் அங்கேயே நிற்கிது அப்படிம்பாங்க. அப்புறம் பள்ளி மாணவர்கள்ட்ட போனீங்கன்னா, எக்ஸாமே இல்லாத ஸ்கூல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்படி ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்ற கேள்விகளால் ஆனது தானே நம்முடைய வாழ்க்கை. அதில் மிக மோசமான அல்லது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கேள்வி இருக்குது. அப்படிங்கிற அந்த கேள்வியை வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியம். அதுவும் நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த மகன் கேட்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த தகப்பன் எப்படி துடித்து போவான், அப்படியே உருக்குலைஞ்சு போயிடுவான்ல. அப்படியான ஒரு கேள்வியை நீ ஒரு அப்பனா என்று கேட்கிறார். ஆச்சரியமாக இருக்குது இதை படிக்கும்போது. வள்ளல் பெருமானா இப்படி கேட்குறார் அப்படின்னு. ஆனால் அவர் கேட்பதற்கான நியாயத்தையும் அதிலேயே கொடுக்கிறார். அப்படி ஒரு கேள்வியை வள்ளல் பெருமான் கேட்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருக்கு உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம இந்த பாடலை அணுகணும். அவர் சொல்கின்ற அந்த பதைபதைப்பு, அவருக்குள் இருக்கின்ற அந்த பரபரப்பு, இது எல்லாவற்றையும் நாம் வார்த்தை வார்த்தையாக உள்வாங்கிக் கொண்டால், இது தந்தைக்கு அழகா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கும்போது சரிதானே அப்படின்னு நம்ம நியாயப்படுத்த முடியுது. பாடலை பாருங்க. போதுதான் விரைந்து போகின்றது அருள் நீ புரிந்திட தாழ்த்தியேல், ஐயோ யாதுதான் புரிவேன், யாரிடம் புகுவேன், யாருக்கு எடுத்து என் குறை இசைப்பேன், தீதுதான் புரிந்தேன் எனினும் நீ அதனை திருவுளத் தடைத்திடுவாயேல், இதுதான் தந்தை மரபினுக்கு அழகோ, என்னுயிர் தந்தை நீ அலையோ. 6ஆம் திருமுறையில் பெரும் பேற்றினை வியத்தல் அப்படிங்கிற பகுதியில் 3843வது பாடலாக இருக்கு. அதாவது தன்னோட 2 விதமான வாழ்க்கையை அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிற வாழ்க்கையை சொல்கிறாரு. அதில் பொழுது விரைச்சு போயிட்டே இருக்கே, நீ இன்னும் வந்து சேரலையே, எனக்கு முழுமையாக என்னிடம் நிறையவில்லையே, முழுமையாக என் மனசை நிறைக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறார். பொழுது விரைந்து போகின்றது அப்படிங்கிற பதைபதைப்பு இருக்குது பாருங்கள். அது நிமிஷம் ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு நொடியும் நகர்த்துக்கிட்டே இருக்குல்ல. நாம் இந்த வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு விஷயம் இருக்க முடியும் அப்படின்னா எல்லாருக்குமே அது பொருந்தும். என்னன்னா, கடந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாள் இந்த நொடிங்கிறது திரும்ப வரவே வராது. போனது அப்படியே போயிடுச்சு இல்லை. அந்த காலம் எங்கே போச்சு, எங்கே போய் கரைந்தது அது தெரியலை. எனவே தான் பதைக்கிறார் வள்ளல் பெருமான். அதனால் காலம் போயிட்டே இருக்கு, நீ சீக்கிரம் வரமாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. போதுதான் விரைந்து போகின்றது அருள் நீ புரிந்திட தாழ்த்தியேல், ஐயோ அப்படிங்கிறாரு. அதான் பொழுதுதான் விரைந்து போயிட்டே இருக்கு, அருள் நீ கொடுக்க காலம் தாழ்த்தினா நான் என்ன பண்ணுறது, ஐயோங்கிற ஒரு வார்த்தையிலேயே எல்லா பதைப்பு, அவருக்கான அக்கறை, இப்படி நடக்குது, இப்படி தாமதமாகுது அப்படிங்கிற பதைப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுறார் அந்த ஒரு வார்த்தையில். யாதுதான் புரிவேன், யாரிடம் புகுவேன், யாருக்கு எடுத்து என் குறை இசைப்பேன். நீ இப்படி வர்றதுக்கு தாமதமாச்சுன்னா, எனக்கு அருள் கொடுக்க தாமதமாச்சுன்னா யாதுதான் புரிவேன், என் மனசை நான் பக்குவப்படுத்தி வச்சுட்டேன், என்னிடம் இப்போது பொன்மயமான ஒரு மனசு இருக்குது, அதில் நீ வந்து தங்கணும், ஆனால் நீ வர்றதுக்கு தாமதப்படுத்துகிற, நீ வரமாட்டேங்கிற, அப்போ யாதுதான் புரிவேன், நான் வேற என்ன செய்யறது எனக்கு தெரியலையே, யார்கிட்ட போய் சொல்கிறது, உன்னைத்தானே நான் நம்பி இருக்கேன், நீ தானே உச்சபட்சம், உன்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு அருள் இருக்கிறதா என்றால் இல்லை, அப்படின்னா உச்சத்திடமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்போது எங்கே போவேன்னு தெரில, வேற யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அடுத்தது, யாருக்கு எடுத்து என் குறை இசைப்பேன், யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நாம் உச்சபட்சமாக நினைக்கின்ற அவரிடமே, அந்த சக்தியிடமே என் குறையை சொல்லியாச்சு, என் மனசை காட்டியாச்சு, என் மனசை திறந்து சொல்லியாச்சுன்னா அதுக்கும் பலன் இல்லை என்னும்போது இதை தாண்டி வேற யார்கிட்ட போய் நான் சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. தீதுதான் புரிந்தேன் எனினும் நீ அதனை திருவுளத் தடைத்திடுவாயேல். தீதுதான் புரிஞ்ச முன்னாடி, சரி, ஆனால் இப்போ அதுலேருந்து மீண்டு வந்தாச்சு, நான் ப்ராடிகல் சன் மாதிரி மனம் தெளிந்து வந்தாச்சு, சரி, திருவுளத்து அடைத்திடுவாயேல் அப்படிங்கிறாரு.
உன்னோட கருணை இருக்குன்னா என்னோட மனசு அப்படிங்கிற அந்த நிலையை நீ அடைந்துடுவ, எனக்கு வந்து சேருவ. நான் முந்தி அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போது மாறியாச்சுல்ல, அப்போ நீ எனக்கு கருணை செய்யணும்ல, என்னை மன்னிக்கணும்ல, என்னை ஏற்றுக்கொள்ளணும்ல அப்படின்னு அடுக்கடுக்காக பல கேள்விகளை வைக்கிறார். அடுத்தது அந்த உச்சபட்சமான குற்றச்சாட்டை வைக்கிறார் பாருங்கள். திருவுள தடைத்திடுவாயேல் இதுதான் தந்தை மரபினுக்கு அழகோ. அந்த தடை செய்து என் மனசுக்குள்ளே வராமல் நீ நிறுத்திட்டேன்னா, உள்ளே வந்து உட்கார்லேன்னா, அடைச்சிட்டேனா, தடைன்னு எடுத்துக்கலாம், திருவுளத்து அடைத்திடுவாயேல்னு எடுத்துக்கலாம். என் மனசுக்குள்ளே வராமல் தடையாக நிற்கிறாய் நீ, அது ஒன்று. இல்லைன்னா என் மனசை அடைச்சி வச்சுட்ட, உள்ள நீ வரமாட்டேங்கிற அப்படின்னா இதுதான் தந்தைக்கு அழகோ. இப்படி ஒரு அப்பன் இருப்பானா? மகனை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குற ஒரு அப்பன் இருப்பானா? இதுதான் தந்தைக்கு அழகா? தந்தை என்பவர் உச்சபட்சம் இல்லையா? மகன் கண்ணீர் சொரிய அவர் காரணமாக இருக்கவே மாட்டார். தந்தைக்கு மகன்தான் உயிர், மகனுக்கு தந்தை தான் உச்சம். அப்படிங்கும்போது அது எல்லாமே அடிபட்டு போகுதே, இதுதான் தந்தைக்கு அழகா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்து கேட்குறார். திரும்ப பாருங்க அந்த வரிய. இதுதான் தந்தை மரபினுக்கு அழகோ, என்னுயிர் தந்தை நீ அலையோ. என்னோட அப்பா நீதானே, என்னோட தகப்பன் நீதானே, எனக்கு உயிர் கொடுத்ததே நீதானே. அப்படின்னா இதுதான் தந்தைக்கு அழகா? என்னை இப்படி வாட்டுகிறாயே, என்னை இப்படி வருத்துகிறாயே, என்னை இப்படி வேதனைப்பட வைக்கிறாயே, இப்படி தாமதம் செய்கிறாயே, என் மனசை நான் தூய்மை செய்து வைத்திருக்கிறேன், அங்கே வந்து அமர மறுக்கிறாயே, நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், இதை பார்ப்பது தான் உனக்கு அழகா? கண்ணீரை துடைக்க வேண்டிய கரங்கள் அல்லவா உன்னுடைய கரங்கள் என்று அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகிறார். என்றால் இப்படி ஒரு உள்ளம் உருகுதலை நாமும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தத்துவம். ஏனென்றால் அப்படி உருகி 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 நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்முடைய இரத்தம் தூய்மையாகும், நம்முடைய குருதி தூய்மையாகும், நம்முடைய சொற்கள் தூய்மையாகும், சிந்தனை தூய்மையாகும், செயல்கள் தூய்மையாகும். தூய்மை என்னும்போது அதில் கருணை தானாக வந்து அமர்ந்து கொள்ளும். இவரை தகப்பன் தகப்பன்னு சொல்கிறது எதை தெரியுமா? கருணை என்கின்ற அந்த உணர்வை, கருணை, காருண்யம், இரக்கம் என்கின்ற அந்த தாய்மை கரிசனத்தை, தந்தை கரிசனத்தை தான் தகப்பன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். நாமும் அந்த தகப்பனை நம் மனசுக்குள் அமர்த்தி கொள்வோம். அப்போதுதான் நம்முடைய குருதி ஓட்டம் சீராக இருக்கும், நம்முடைய உறுதி ஓட்டமும் சீராக இருக்கும். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.